அப்பனே விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துட்டு இருக்காங்க. நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவீங்க. உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5L. கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. என்னங்க? ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA TV மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். யோ, நக்கல் பண்ண மேட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. அண்ணே, தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ, தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே, 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே, 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5,000மா? No discussion. One condition. தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடலை கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5,000 ரூபாய்க்கு தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்கண்ணே, அவன் கிடக்குற ஆஃபீஸ் பாய். நான் தானே MD, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5,000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5,000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆஃபீஸர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆஃபீஸர். வாடி என் கரீனா சோப்ரா. வச்சா ஒண்ணும் 4 நாள். ஏ 4 இவ ஒவ்வொருக்கு போடுவாண்டா 100 பால். நம்ம ராஜா 4 ராஜா, இவ பண்ண மாட்டா தாஜா. நம்ம ராஜா 4 ராஜா, ஓ தோட்டம் எல்லாம் ரோஜா. அண்ணே, இவங்க தான் கரீனா. அண்ணே, இவங்க தான் கரீனா சோப்ரா. नमस्ते बोल. नमस्कार. फनी इंग्लिश பாம்பே பொண்ணுல, அதான் இங்கிலீஷ்லயே பேசு. பிரசாதம். வந்து பாருங்க, வேலங்க வெள்ளி வைர நகை வாங்கி பாருங்க. உங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் போட்டு பாருங்க. கை ராசி உள்ள கடை இது டப்பு தானுங்க. கை ராசி உள்ள கடை இது டப்பு தானுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. தென்காசியில் ஒரு தங்க அருவி, உங்கள் சொக்க தங்கம் ஜுவல்லரி.
காலங்காத்தால ஆஃபீஸ் கூட திறக்காம எங்கே போய் தொலைஞ்சான்? மொத்தம் சம்பளத்தை கட் பண்ணும். சுவிட்ச் ஆஃப். உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குங்க, இல்லை எக்கேடு கேட்டு போங்க. ஆனால் மறுபடியும் என்னை வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தி என்னை தேடி என் பேக்கரிக்கு வந்தீங்கன்னா அவமானம் தாங்க முடியாம தூக்கில் தூக்கிடுவேன். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம். என்ன திமிர் இருந்தா இவன். இப்படி செஞ்சா எவன்டா சாப்பிடுவான்? டேய், உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? தொடர்ந்து வேலை செய்ய வற்புறுத்தினா அவமானம் தாங்காம தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்படிக்கு கோபத்துடன் கல்யாணம் அப்படின்னையா? அப்படின்னு நடந்துச்சு. அப்படின்னு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? யோ 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 என்னையா இதுக்கே பொம்பளைங்க மாதிரி அழுகுற? இந்த நேரத்துல உங்க அந்தபுரத்துக்கு அவசரமா வர சொல்லிருக்கீங்களே, என்ன மேட்டர்னே? தம்பி, அந்த பாம்பே புள்ள கரீனா சோப்ரா என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாடா. பாரு பாரு, சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்ன அழகுடா, என்னடா ஆட்டம் அவளுது. அந்த கரீனா சோப்ரா என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புஷிராடா. அதனால அந்த பாம்பே பொண்ணை எனக்கு நீ தான் செட் பண்ணணும் ப்ளீஸ். அந்த பொண்ணோட ஒரே ஒரு நாள் வாழலனாலும் இந்த கட்டம் வேகாதுடா, வேகாது. ப்ராமிஸ். கேஷ், கோல்டு, சில்வர், டைமண்ட், உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட இருக்க எடுத்துக்கூடா. லக்ஷ்மி தேவி என்ன ரூட்ல வந்தா என்னடா? என்ன அந்த வேலை பார்க்க சொல்றான், அது கூட பரவாயில்ல. என்னையே என்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றான். இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கட்ட பிரம்மச்சாரி எடுத்துட்டு போய் 5000 ரூபாய்க்கு அடகு வச்சுட்டு வந்துட்டீங்களா, நல்லா இருப்பீங்களா? இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டேன். அப்புறம் என்ன, வீட்டில் டேபிள் ஃபேன் தான் இருக்கு, அதுல எப்படி தூக்கு போட்டுக்க முடியும்? கேட்குறாரு கேள்வி. சார் கோச்சிக்காதீங்க. வாழ்க்கைன்னா நல்லதும் கெட்டது இருக்கத்தான் செய்யும். நாம தான் அன்னப்பறவை மாதிரி ரெண்டையும் பிரிச்சு பார்த்து வாழ கத்துக்கணும். அன்னப்பறவை பிரிச்சு பார்த்துட்டு பறந்து போயிடும். சொக்கநாதன் என்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா என்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவான். இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து காயலாங்கிற கூட நடத்த முடியாது, வெளியே போ. மிஸ்டர் கல்யாணம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பேக்கரியில் வச்சு எங்கிட்ட என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ட்ரிபிள் ஏ டிவி. யோ என்ன இதெல்லாம்? கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். எம்டி சார், எம்டி ஃபோன் பனேகா உமாபதி, பொழக்க போகுது யார், இப்படி நிறைய புது கான்செப்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். நீங்கள் மட்டும் உங்கள் அசிஸ்டண்ட்டாக என்னை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் காலில் இருக்க செருப்பாக தேஞ்சு கடைசி வரைக்கும் உங்கள் கூடயே இருப்பேன். இது சத்தியம். இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் மிஸ்டர் கல்யாணம் ஆஃபீஸர். மன்னிச்சிடுங்க எம்டி சார், மறுபடியும் உங்க ஸ்தாபனத்தில் என்ன வேலைக்கு சேர்த்துப்பீங்களா? நம்ம சேனல்ல நீங்க ஸ்தாபனம் சொன்னீங்க. யூ ஆர் ரீஅப்பாயிண்டட் ஆஃபீஸர். யூ ஆர் ரீஅப்பாயிண்டட். Thank you சார். எம்டி சார் உங்களுக்கு ஃபோன். Thank you ஆஃபீஸர். Thank you எம்டி சார். பேக்கரிக்கு எம்டி. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. தோ ஓடி வந்துடுறேண்ணே. எம்டி சார், அம்பாசமுத்திரத்தில் என்னோட ஃப்ரெண்டு ஜான்சனுக்கு மேரேஜ், வாங்க ஓடி போயிட்டு வந்துருவோம். ஜான்சனா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜான்சன் ஃப்ரெண்டே கிடையாது. ஐயோ, உங்களுக்கு தெரியாது எம்டி சார், அவனும் நானும் போலியோ டிராப் போறது வந்து ஃப்ரெண்ட்ஸே. வாங்க டக்குன்னு போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க, உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு விவரமே பத்தல. அவன் சாதாரண ஜான்சன்ல, ஜான்சன் கம்பெனிக்கே எம்டி. அவங்களோட பவுடர் டப்பால ஒரு குழந்தை படம் வருமே, அது யாருன்னு தெரியுமா? அவன் தான் ஃப்ரெண்டா? அந்த குழந்தையே நான் தான்.
இது சின்ன வயசுல நல்லா சப்பியா இருப்பேன். என் மேல இருக்க பாசத்துல அந்த போட்டோ போட்டு வச்சிருக்கான். இப்போ நீங்க மட்டும் என் கூட வந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆடியும் பேசி முடிச்சுட்டு வந்துடலாம். பல பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். அப்பப்ப ஷார்ப் ஆயிடுறியா ஆபீசர்? நேரா உங்க ஃப்ரெண்ட் ஜான்சனை போய் விஷ் பண்றோம். பேபி சோப் கன்ஃபார்ம் பண்றோம். இந்திய தொலைக்காட்சிகளில் நம்பர் 1 தொலைக்காட்சி AAA தொலைக்காட்சின்னு மாத்திரம் வாழ்க்கையில ஜெயிக்கிறோம். தோத்துறோம். எங்க MD சார் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவோன்றாரு. நீ என்னடா தோத்துறோன்ற? தோத்துறோம் இல்ல, தோத்துறோம். ஓ, இது சோஸ்தரம் MD சார். இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஆபீசர், உங்க ஃப்ரெண்ட் பேரு ஜான்சன் தானே சொன்னீங்க? ஆமா. இங்க ஆல்பர்ட்னு போட்டிருக்கு. அப்படியே போட்டிருக்க. ஆல்பர்ட் ஜான்சன். ஆமா MD சார். இப்போ சுப்பிரமணியம், பாலசுப்ரமணியம், குமரன், செந்தில் குமரன் அப்படின்னு முருகர் பல பேர் இல்லையா? அந்த மாதிரி தான் ஜான்சன், ஆல்பர்ட் ஜான்சன், பீட்டர், ஜான் பீட்டர், பாண்டிங், ரிக்கி பாண்டிங். சரி வாங்க. ஓகேயா? ஆளு எப்படி இருக்கு? நல்ல பெரிய ஹால் தான். ஒரு 1000-1500 பேர் உட்காரலாம். என்ன ஒரே கசன்னு இருக்கு. ஏசி இருந்தா சும்மா ஜம்முன்னு இருக்கும். நான் ஹாலை சொல்ல என் ஆளை சொன்னேன். ஆளா? எப்பத்துல இருந்து? ஒன்னு கவனிச்சிங்களா ஆபீசர்? சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். சில பேர் பார்க்க சுமாரா இருப்பாங்க, ஆனா வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். சில பொண்ணுங்க தான் பார்க்கவும் அழகா இருப்பாங்க, குரலும் இனிமையா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல ஐ அம் ஒரு லக்கி மேன். சித்ரா தேவி பிரியாவின் சார் ரெடி இளைய நிலா இசைக்குழு சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னையா அவனுங்க எவனுமே கை தட்ட மாட்டானுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடடா, என்ன வாய்ஸ், என்ன அழகு. என் மனசு என்கிட்ட இல்ல. 1 2 3 4. என்ன குளிர் ஜோரமா? சாரி, ஏன் இப்படி சொதப்புறீங்க? கரெக்டா வாசிங்க. ஓ, அதான பார்த்தேன். அங்க ஏதோ பிரச்சனை. ஓகே. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா MD சார்? சாரி, ஏன் மிஸ்டேக் தான். சாரிண்ணே. அந்த நேரம் கண் பார்த்து போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. ஒசானா என் வாசல் தாண்டி போனாலே ஒசானா வேறொன்று அப்படியே போட்டனா. இங்க ஆல்பர்ட் ஜான்சன் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? ஒசானான்னு பாட சொன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறேன். காதுக்குள்ள சங்கூதன மாதிரி இருக்கு. இது என்ன கல்யாண விடல இள விடா? ஆளு மூஞ்சி. உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா சித்ரா தேவி பிரியாவின் இளைய நிலா இசைக்குழு ஒன்று ஆரம்பிச்சு மேலே ஏறி பாட வருவேன். இதுல இசை மலையில் நினைய தயாரா மைக்க வேற. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. இனிமே எவனாவது கீபோர்டு வாசிக்கிறேன் கபோர்டு வாசிக்கிறேன் நீங்க பார்த்தேன் கையை கால உடைச்சிடும். கொஞ்சம் கூட ஸ்டேஜ் மேனேஜ் இல்லாம எதுக்காக இப்படி கத்துறீங்க? எல்லாரும் என்னோட பாட்டை ஜாலியா ரசிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னது நான் டிஸ்டர்ப் பண்றேனா? ஏய், நீ தான் இந்த பாட்டு பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஏப்பா, ஒரு பொண்ணு மேடை ஏறி இவ்வளவு கேவலமா பாடுது, என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் கல்யாணம் மங்க வேற உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்கயா, சொல்லுங்க. MD சார், என்ன ரோடு ஓரத்துல லேகியம் வைக்கிற மாதிரி கூட்டத்தை கூட்டி வச்சு இப்படி ஆவேசமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களை விட கேவலமா பாடுறா. என்னால எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லுங்க? ஒன் சைடு லவ்வுக்கு ஓவர் ஃபீலிங் ஆகாது. வாங்க விடுங்க ஆப்ஷன், தடுக்காதீங்க. ஏய், இனிமே மேடை எங்கயாவது பாடுறத பார்த்தேன் காலை உடைச்சிருவேன். யோ தலியா, அப்படியே பாடுனாலும் பாத்ரூம்ல போய் பாடுறீ. ஏய், அங்க கூட பாடி வராதுரி, தண்ணி வராது. வாங்க MD சார், வாங்க. விடுங்க ஆபீசர். ஒரு அழகான பாடகி எனக்கு கிடைச்சிட்டா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அவளை பார்த்த அந்த சின்ன கேப்ல ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து முடிச்சிட்டேன். ஆனா அவ அப்படி உங்களை விட கேவலமா பாடி போதும் என் ஆசையில மண்ணலி போடுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. என்னை நம்ப வச்சு கழுத்தை எடுத்துட்டா. அந்த பாவம் அவளை சும்மா விடாது. நான் கும்புற சாமிக்கு உண்மையிலே சத்தி இருந்தா அந்த மாரியாத்தா அவ வாயிலே குத்தாம விட மாட்டான்.
வாய் மேல குத்துறதுக்கு மாரியாத்தா என்ன மைக் டைசனா? பெருசு ஆரம்பிச்சிருச்சு. தெரியாம தான் கேட்குறேன். ஜதி சரியில்லை சுதி சரியில்லை பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, பிரியாணியில பீஸ் இல்லைன்னு பிரச்சனை பண்றீங்களா? பண்ணுவோம் வாங்க, அதுல ஒரு தர்மம் இருக்கு. தயிர் பச்சடி வைக்கணும் தகராறு பண்றீங்களா? பண்ணுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ஓஹோ நானா? இங்க பாருங்க, வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். மண்டபத்தில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கெடுத்துறாதீங்க. வயசானாலே இப்படித்தான். எந்திரிங்க ஆஃபீஸர். எந்திரிங்க ஆஃபீஸர். யோ எந்திரியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை கேவலமா பாடிட்டாளேன்னு நானே தீராத மன உளைச்சல்ல இருக்கேன். அதை பத்திலாம் கொஞ்சம் கூட அக்கறையா எல்லாமே இப்படி ஊருக்கு போய் பந்தியில் உட்காந்துட்டீங்க. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. வந்த வேலையா? யோ நான் மறந்துட்டியா? ஆல்பர்ட் ஜான்சனை பார்க்கணும், பேபி ஷோ பேடு கன்ஃபார்ம் பண்ணணும், நம்ம சேனல் நம்பர் 1 சேனல் ஆகணும். அதுக்கு தானே வந்தோம். தூக்கி குப்பையில போடுங்க. எனக்கு ஆல்பர்ட் ஜான்சனையும் தெரியாது, ஆம்லெட் ஜான்சனையும் தெரியாது. எல்லாம் பொய். நான் வந்தது அந்த காதர் பாயோட மட்டன் பிரியாணி சாப்பிடதான். போதுமா? இந்த ஏரியால எங்க விசேஷம் நடந்தாலும் நான் பிரியாணி பண்ணதா முதல் போன் தம்பி கல்யாணத்துக்கு தான் போடுவேன். அந்த தம்பி எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஏன் பிரியாணி சாப்பிட வந்துட்டு வரல. அப்படி ஒரு பாத்தம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. தம்பி 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 அண்ணன் பெருமையா சொல்லுவேனே. ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க. கேவலம் இந்த காதர்பாய் பிரியாணிக்காக ஏமாத்தி இவ்வளவு தூரம் கூட்டு வந்த அண்ணன் பார்க்கதான் காண்டா மிருகத்தை கட் பண்ணி போட்ட மாதிரி இருப்பாரு. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம், தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்ட். நீங்க மட்டும் என்ன தம்பி என் பிரியாணிக்கு வாங்கி இத என் கழுத்துல போடல. இது என்னன்னு தெரியுதா? அருணா கொடி. யோ பாய் முடியா ஏன் இவன் கூட சேர்ற? எம்டி எம்டி. ஓ சரி சரி சரி. உனக்கு ஊராக்குதான் அருணா கொடி, எனக்கு என் தம்பிக்கும் தொப்புள் கொடியா? தொப்புள் கொடி சொல்லு தம்பி. தொப்பை கொஞ்சம் உள்ளிருங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இதுக்கு மேல போன லுங்கி ஓதுரு தம்பி. இந்தப்பா தலையில அடிச்சுக்கிறவர எங்க ஓனர் கூப்பிடுறாங்க, வா. நீங்க தான் மண்டபத்துக்கு ஓனரா? ஐயோ ஆமா. தாமோதரன் எங்க எஸ்கேப்பா பாக்குற? இங்கே இரு, விட்டுறாதீங்க மேடம். நான் தான் இந்த மண்டபத்துக்கு ஓனரா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்க்கல. சரி, உங்க பேர் என்ன? மிஸ்டர் அழகுராஜா. மிஸ்டர் அழகுராஜா. மாட்டிக்கிட்டோமேன்னு பயமா? பொடி. நீ ரொம்ப கேவலமா பாடின. நீ பாடினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதான் கலாய்ச்சேன். சித்ரா பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க, ஜானகி பாட்டு பிடிக்காதவங்க சில பேர் இருக்காங்க. அவ்வளவு ஏன் ஸ்ரேயா கோஷல் பாட்டு பிடிக்காதவங்க கூட சில பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்க எல்லாரும் நல்ல சிங்கர்ஸ் இல்ல ஆயிடுமா? சொல்லுங்க. அதே மாதிரிதான் இந்த தேவி பிரியாவும். ஏன் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல? சிம்பிள். இவ்வளவு கேவலமா பாடிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சித்ராவே ஜானகி ஸ்ரேயாவை கம்பேர் பண்றாளே. ஓகே ஸ்டாப். ஷட் அப். பாருங்க, லண்டனுக்கு போய் சிம்பல் எல்லாம் பண்ணாரு இசைஞானி. அவரு மட்டும் இவன் மாதிரி அசிங்கப்படுத்துறாரு. எங்க இசை புயல் 7 மணி விட்டு வைக்கலையாடி. ஹாலிவுட்டுக்கு போய் 2 ஆஸ்கார் வாங்கிட்டு வந்தாரு. ஐயோ இவரு மானஸ்தனாச்சு. இதெல்லாம் தெரிஞ்சா தொழில விட்டே போயிடுவாரு. இதெல்லாம் பார்த்து நான் உயிரோடு இருக்கணுமா? என்னைய கூட கூப்பிட்டுக்கிறேன். இனி யாரா கூப்பிடல? கூப்பிடுறேன் சீக்கிரம் கூப்பிடுறேன். ப்ளீஸ் கூப்பிடுறேன், முடியல. ஐயோ ஏய் உமத விலத்தி பல் தண்ணி இருக்கா? ஒரு நாள் ஈனி இழிக்க போறா, அப்புறம் பாருடி என்ன நடக்க போகுதுன்னு. எம்டி சார், உங்க வாயில புஷ்பானத்தை வைக்க நான் இன்னும் வாழ்க்கையில முழுசா எதுவுமே அனுபவிக்கல. அதுக்குள்ள வயசான கிழமை அப்படி சாபம் விடுறீங்க. மெதுவானே மெதுவா.
இந்த காதல் பாய் மூஞ்சியை பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனா அப்படி தம்பி. போகிற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய் பாய் பாய். எம்டி சார், ஒரு பாயே பாய் சொல்லிட்டு போறா அழக பாருங்க சார். அவர் சாதாரண மனுஷன் இல்ல, பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. நானே கடவுள. அடிக்க சரக்கு, ஊத்திக்க கிளாஸ், தொட்டுக்க ஊறுகாய் பாக்கெட், சாப்பிட பிரியாணி. இப்ப புரியுதா? இந்த மாதிரி ஒரு நல்ல பாய் இருக்கிறதுனால தான் நாட்டுல மழை பெய்யுது எம்டி சார். உண்மைதான் ஆபீசர். இந்த காலத்துல யாரு இப்படிலாம் செய்வா? பாய் மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. வணக்கம், வாங்கிவிட்டீர்களா சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட் வால்யூம் 3 இசை மழையில் நனைய உங்கள் அருகாமையில் உள்ள கடைகளில். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு குக்கு. வாங்க, முதல்ல நீங்க யோகா கிளாஸுக்கு போனோம். எவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? யோ, என்ன தைரியம் இருந்தா எங்க மேடத்தோட தியேட்டருக்குள்ள வந்து தண்ணி அடிச்சதும் இல்லாம ஸ்கிரீனை வேற கிழிச்சிருப்பீங்க. என்னது மேடம் தியேட்டரா? மிஸ்டர் அழகுராஜா, நாளா 8 வயசுலயே மேடை ஏறி பாடினவ தெரியுமா? நம்பிக்கை இல்லையா? அங்க பாருங்க பாருங்க. உன் ஸ்கூலுக்கு உங்க அப்பா எவ்வளவு டொனேஷன் கொடுத்தானோ? இது பாருங்க, எந்த அழகுராஜாவாலையும் நான் பாடுறத தடுக்க முடியாது. தாமோதரன், நம்பர் 1, இவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம், பாவம். சரிங்க. நம்பர் 2, ஏதோ ஆர்வ கோளாறுல ஸ்கிரீனை கிழிச்சிட்டாரு, பொழைச்சு போட்டோம். அதோட மொத்த செலவையும் அப்பா கணக்குல எழுதி வச்சிருங்க. சரிங்கம்மா. வேற ஏதாவது? அம்மா, இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல. தாமோதரன். ஓ சாரிம்மா. சித்ரா தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட்ஸ் வால்யூம் 4ல ஒரு சாங் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்குமா? எந்த சாங் சொல்லிட்டீங்கன்னா சேர்த்தலாம். மாங்குயிலே பூங்குயிலே அது ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருக்குமா? ஓ, தாமோதரன், உங்க சாய்ஸ் ஏதாவது? அம்மா, சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண்ணால் தளபதி தானே? ஆமாமா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி. சுந்தரி கண் வேண்டாம், அந்த பாட்டு ரொம்ப சுமாரா இருக்குமே. பாட்டு சுமாரா? ஏய் அம்மா, ஐயோ செக்யூரிட்டி செக்யூரிட்டி. லூஸ் மென்டல். அரகோ அரவேகட ஆரோகோல. இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் முட்டாள். நான் சொன்னேன். இளையராஜா பாட்டை பத்தி நீ கோர சொல்றியா? என்ன தைரியம் நீ உனக்கு? நாக்கல் நரம்பு இல்லனா என்ன வேணா பேசுவியா? ஏய், உன்னை சொல்ற கேட்டுக்கோ. நீ பாடுறது உன்னை திறந்த உலகத்துல வேற எவனுக்குமே பிடிக்காது. உன் காதுக்கே வாய் இருந்தா அழுகுண்டி, கண்டிப்பா அழும். எல்லாருக்கும் என் பாட்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கல. பிரச்சனை உங்ககிட்ட தான். ஏய், உன் பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க அப்பாட்ட வேலை செய்யறவங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க. தெருவில் வந்து பாடிப்பாரு, கல்லாலேயே அடிப்பானுங்க. ஏன், பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போச்சு. ஆனா நீ இந்த மாதிரி எல்லாரும் கேவலமா பாடி அசிங்கப்படுறது எனக்கு பிடிக்கல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ரொம்ப அழகா இருக்க, நல்லா பேசுற, வாய்ஸ் கூட நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப கேவலமா பாடுற. அதான் உண்மை. தயவு செஞ்சு இனிமே பாடாத, என்னால முடியல. இதுக்கப்புறமா நீ பாடினான்னு வச்சுக்கோ, உன் இஷ்டம். உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். அப்படி என்னம்மா முக்கியமான கேள்வி கேட்க போற? நான் நல்லா பாடுறேனா? என்னம்மா நீ திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ அற்புதமா பாடுற, நல்லா பாடுற. கேபி சுந்தராம்பாள், எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு அப்புறம் நீதாம்மா. யோ, என்ன ஆளாளுக்கு பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தான் இப்படி சொல்றீங்க. ஆனா ஒருத்தர் என்ன சொல்றான் தெரியுமா? நான் பாடினா பிச்சைக்காரன் கூட பிச்சை போட மாட்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்றான். சொல்லுங்கப்பா, இதெல்லாம் உண்மையா? எவனா அவன் நாக்கு மேல பல்ல போட்டு ஏன் பொண்ணு பாடுறது குத்தம் சொல்றது? அவன் எவனா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு தூக்குடா. அப்பா, யார் சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, அவன் என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியம். சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உண்மையிலேயே நான் நல்லா பாடுறேனா இல்லையா?
என் மேல சத்தியமா நீ ரொம்ப நல்லா பாடுறமா. யாரது? பி சுசிலா, எஸ் ஜானகிக்கு அப்புறம் நீதாம்மா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இப்ப சொல்லுங்க, நான் நல்லா பாடுறேனா இல்லையா? போமா, இந்த வீர விளையாட்டுக்கு நான் வரல. நான் உன் மேல சத்தியம் பண்ண மாட்டேன். நான் நல்லா பாடுறேன் தானே சொன்னீங்க, அப்புறம் என்ன? கொடுங்க. இந்த பாரு, கொடுங்கப்பா. நான் சொல்றதை கேளுமா. என்ன தர்மசங்கடத்துல ஆளாக்காதமா, விடுமா. அப்பா, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? வேணாமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கப்பா. வேணாமா. சொல்லுங்கப்பா. கேவலமா பாடுறமா, ரொம்ப கேவலமா பாடுற. போதுமா? நாங்களும் மனுஷங்க தானே. நாங்களும் எத்தனை நாள் தான் பிடிச்ச மாதிரியே நடிக்கிறது. அதுவும் சில நாள்ல நீ ரிஹர்சல் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிருவேன். ஐயோ ஐயோ, இந்த ஈயோ இல்லமா ஈயோ, அதை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். டேய், அண்ணன் தான் உடச்சு பேசிட்டல்ல, மனசுல கொட்டுக்கடா. சரி, உங்க அம்மாவுக்கு தலையில எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், கிச்சன்ல தெரியாம இடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு எல்லாத்தையும் நானே சொல்லுமா, வாயத்தோன்னு சொல்லேண்டி. ஏண்டி, ராமராஜன் பாட்டுனா எனக்கு உயிரேன்னு உனக்கு தெரியும்ல. ஆனா நேத்து நீ பாடினியமா அந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு, தாங்க முடியாம நானே டங்கு டங்குன்னு செவத்துல போய் முட்டிக்கிட்டேன். நானும் மனுஷி தானே. எனக்கு உணர்ச்சி. இதெல்லாம் கூட பரவாயில்ல. நீ ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ்ன்னு ஒரு பாட்டு பாடுவிய, மங்க நிலாவில தங்கன்னு. அதை கேட்கும் போதெல்லாம் என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். அப்படி பேசுறீங்க. மாமனை எதை காமிச்ச மயக்கனால தெரியல. உள்ள போமா தாயி. கரீனா, சொக்க தங்கம் ஜுவல்லரி. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என்னாச்சு? கனவுல பேய பார்த்த மாதிரி எப்படி அலறீங்க? கொஞ்சம் விட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்ச நாய் பால் வாங்க போறன கடிக்க வரா மாதிரி கனவுல அந்த சொக்கநாத என்ன கடிக்க வரான். அத சொல்ல வந்த எம்டி சார். தெரிஞ்சிருந்தா ஒரு 1/2 hour லேட் ஆகும். 1/2 hour லேட் ஆவா? ஓஹோ, நானா? உங்களாலதான், எல்லாம் உங்களாலதான். என்னாலதான், எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டோ? 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. உங்க ஆளை பார்த்தோன்னே என்னை அம்போன்னு விட்டு போயிட்டீங்க. அந்த சொக்கநாத என்ன பேச்சு பேசிட்டான் தெரியுமா? ஆவுன்னா பொம்பளை மாதிரி அணுகுறான். மனசுக்குள்ள கத்துறானா? ப்ளீஸ் புரிஞ்சுக்கணும். அந்த கரீனாவை ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணி காலம் பூரா கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். எஸ், டிசைடட். இனிமே இந்த ஜென்மம் கரீனாவுக்கு மட்டும்தான். என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு. அதே மாதிரி உன் வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? கரீனா அன்போடு காதலன் நான் பாடும் கவிதையே. கரீனாவை கண்டேன், காதலில் விழுந்தேன். கரி 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 கரி. கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா? சொல்லு. சொக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் முடியாது. என்ன படித்தது? தப்பே. கரி 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 கரி. வேணும்னா நீ அடிச்சு ப்ளீஸ். இந்த முரட்டுத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு டக் 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 அரேபியன் குதிரைக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ப்ராமிஸ். एक टेगो चेन्नई एक्सप्रेस दबांग दबांग शादी मैरिज कल्याण नहीं है. ஏன் பாம்பேல சல்மான் கான் லவ் பண்றானா? हम अब गए. பின்ன அமீர் கான் லவ் பண்றானா? रंगीला. என்ன ரங்கீலா?
லுங்கி டான்ஸ் ஆடுவானே பாப்கார்ன் சி ஷாருக் கான் அவன் லவ் பண்றானா? தில்வாலே ஏய் இந்த எல்லா கானும் எனக்கு முன்னாடி பேபி கான் தான். ஐயோ சொக்கு. எடியா தாலிய சொக்கு நிறுத்தியா கல்யாணத்தை. ஹாய் டார்லிங். என்ன ஹீரோயின் டைரக்டர் ஒன் சைடுல வா. ஏய் சொன்ன கேளு வா நீ வா. ஏய் போ. டேய் எங்கடா போறீங்க? ஏய் டார்லிங் நான் பாத்துக்கறேன். ஏய் இடி யோ இரியா நீங்கடா. ஏய் லூசு போயா இத முதல்ல எடு. நல்லா பாரு. யோ கையடி ஆபீசர். பாத்தியா கரீனா தான் கல்யாணம் தான் கரீனா. ஒரு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. போதுமா?